விஜய் சேதுபதி அவர்கிட்ட இருந்து வர வைப்பு, அந்த வைப்பை பத்தி சொல்லுங்க. எக்ஸாம்பிள்ஸோட வச்சு ரியாலிட்டி இது என்ன, எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்ன வச்சிருப்போம், ரியாலிட்டி என்ன அப்படின்னு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது அப்பதான் மண்டையில வரைக்கும் எல்லாரும் வந்து ஓரமா நின்று பேசுறாங்க, என்ன கை கட்டி பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரியுது என்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு. கெத்து மீன்ஸ்ன்றது வந்து கூட்டு 4 பேர் பாராட்டுறீங்க, 4 பேர் என்ன இருக்கோ அதை வச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நீ கெத்தார். என்னோட பர்த்டே அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் ஆஃபீஸ்க்கு போனப்போ தான் வந்து மீட் பண்ணாங்களே. அந்த ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் முடிகிற வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு அப்பா அவர் தான். இது என்ன சாப்பிட்ற, நீ சாப்பிட மாட்டேன், நீ ஒழுங்காக சாப்பிடு, நீ சாப்பிட மாட்டேன், திட்டி சாப்பிட வச்சு இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் அவரு. பொண்ணுமா இதுக்குமா மீடியா ஃபீல்டு அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். பொண்ணு இல்லையே, எனக்கு பையன் தானே அது. ஆக்சுவலி நான் மீடியாக்காக தான் இந்த மாதிரி பொண்ணு வரலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இல்லைன்னா கியர் பைக்ஸ் தான் ஓட்டிட்டு போவேன். கியர் பைக்ஸா? இதை வந்து விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காரு. பார்க்கறதுக்கு நான் பறந்து போயிடுற மாதிரி இருக்கு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் பறந்துட போயிடுவா அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக அது சொன்னார், அவரே சொன்னார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Nool. விஜய் சேதுபதி அவர்கிட்ட இருந்து வர வைப்பு, அவர்கிட்ட இருந்து ஒரு ஆரா ஒன்று வரும், அந்த பாசிட்டிவ், அந்த ஒரு வைபே வேற மாதிரி இருக்கும். அந்த வைப்பை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நடிப்பாக நான் ஷார்ட்டில் நிற்கும்போது இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், இப்போ வந்து அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுறது, தமிழில் அட்வைஸ் பண்ணுறது ஒரு சிலது புரியும். இப்போ அவர் சொன்ன இதில் வந்து அர்த்தங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும். இவர் வெறும் அர்த்தங்கள் சொல்லாமே சொல்லிடுவாரு. நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்பேன், பாதி வார்த்தை எனக்கு தெரியாது. அவர் எப்படின்னா ரியல் டைம் அட்வைஸ் பண்ணுவார். எக்ஸாம்பிள்ஸோட வச்சு ரியாலிட்டி இது என்ன, எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்ன வச்சிருப்போம், ரியாலிட்டி என்ன அப்படின்றது எக்ஸாம்பிளோட சொல்லும்போது அப்போதான் மண்டையில் வரைக்கும். அப்பாவை பத்தி சாச்சனா ஏதாவது உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ நீங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். எங்க அப்பாவுக்கு நான் கெத்தா இருந்தா பிடிக்கும். கெத்தா சரி, எப்படி சார் இருக்கு? கெத்து மீன்ஸ்ன்றது வந்து இப்போ பண்ணுறாங்களே, இப்போ கூட்டு 4 பேர் பாராட்டுறீங்க, 4 பேர் பண்ணுறீங்க, அப்படி சொல்லலை. அப்படி இருக்கு. என்ன இருக்கோ அதை வச்சு அதுக்கோசரம் நீ கெத்தான ஹை லெவலில் யோசனை பண்ணாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நீ கெத்தார். உங்கள்கிட்ட ஒரு வேளை பழைய சோறு இருந்தால் கூட நான் பழைய சோறு சாப்பிட்றேன்னா கெத்தா சொல்லு, அதை மறைக்க வேணாம். ஐயோ நான் அப்படி பண்ணிட்டு நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்ல வரல. என்ன இருக்கோ அதை வச்சு கெத்தார். அதான் உன்னுடைய வாழ்க்கை, உன் லைஃப். அதான் உன்னுடைய லைஃப் உன் கையில், நீ பார்த்துக்கோ. நீங்கள் எதாவது மோட்டிவேஷன் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப், யூடியூப்ல சத்தியமாக ஒரு உட்காந்து 5 நிமிஷம் பேசுங்க. செம்ம சார். நான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரியல் மகாராஜா அது கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், எப்படி என்ன பேசிப்பாங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் நேராக பார்த்துக்கிட்டது இல்லை. என்னோட பர்த்டே அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் ஆஃபீஸ்க்கு போனப்போ தான் வந்து மீட் பண்ணாங்களே. 2 பேருமே எனக்கு வந்து இவளுக்கு இதை அட்வைஸ் பண்ணுங்க, இவளுக்கு இதை அட்வைஸ் பண்ணுங்க. 2 பேரும் காமனாக சேர்ந்து என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதை காமனாக கொடுத்தாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டாரு அந்த விதத்தில். அவரும் ஒரு படத்தில் நடித்த பொண்ணாலுமே அதை புரிஞ்சுக்கிட்டாரு, உங்கள் ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது. இல்லை, ஆக்சுவலாக படத்தில் நடித்ததுன்றத விட அவர் உண்மையாக அந்த ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் முடிகிற வரைக்கும் அவர் தான், இவளுக்கு அப்பா அவர் தான். அவர் உண்மையிலே ரொம்ப, அதாவது வந்து இப்போ அவர் ஆஃபீஸ் போனப்போ கூட ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க கொஞ்சம் நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் மேலே வந்து பர்த்டே விஷஸ் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. வந்து கீழே அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க சொன்னாங்க, சரி மேலே வர சொல்லுங்கள், மேலே வர சொல்லுங்கன்னா எங்கள் வீட்டில் ஏந்து நடக்க முடியலங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க. சரிம்மா, அவங்கள விட்டு நான் போக முடியாது, நீ போயிட்டு வாமா. பாப்பா போயிட்டு அப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சாம்மா. முதலே சொல்ல வேண்டியது தானே, நீ அங்கே அவங்கள உட்கார வச்சுக்கிறேன், தோபாரன்ட்டு அவரே இறங்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டரு, ஒரு சாதாரண ஒரு இது முன்ன பண்ண தெரியாத ஒரு பேர் எடுத்த ஆக்டரும் கிடையாது, ஒரு கூட நடிக்கிற பொண்ணு, அவ்வளோதான். அவங்க ஃபேமிலி வந்து தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சரி அவங்கள அப்படியே அனுப்பிட்டுலாம் சொல்லிடலாம். ஆனால் இறங்கி வந்து என்னம்மா உடம்புக்கு எது அவ்வளோ கரிசனமாக கேட்டார் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக வந்து இப்போ இது மாதிரிலாம் யாராவது கேட்பாங்களான்றது எனக்கு தெரியல. அவர் கேட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு, சரி நம்ம கீழே வந்துட்டு கீழே வந்து கேக் வெட்டி பர்த்டே பண்ணி விஷஸ் பண்ணி அவளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த பர்த்டே மறக்க முடியாதுல்ல. உண்மையில் அருமையான சூப்பராக இருந்தது அந்த இடத்துல. அவர் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நான் ஆக்டராக பண்ணும்போது ரொம்ப நல்லா பார்த்துட்டார் அவர். அந்த இடத்துல ஆக்டராக நான் ஒரு விஜய் சேதுபதி நடிக்கிறேன். அந்த தலைக்கான என்ன சாப்பிட்ற, நீ சாப்பிட மாட்டேன், நீ ஒழுங்காக சாப்பிடு, நீ சாப்பிட மாட்டேன், திட்டி சாப்பிட வச்சு இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார். அவரோட பொண்ணு இருந்தால் என்னென்ன பார்த்துக்கிறோம் அது மாதிரி தான் பார்த்துனாரு. நான் ரொம்ப சந்தோஷம். நான் தான் சொல்ல பொய்யே சொல்லக்கூடாது, உண்மை தான். நான் போனது கிடையாது. அந்த பர்த்டே போகும்போது தான் சொன்னேன், ஏன் சார் நீங்கள் வர வேண்டியதானே ஷூட்டிங்னாரு. இல்லை சார் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வர முடியல, அதான் பார்ப்பேன்.
சரி பரவாயில்ல. உங்கள் லைஃப் டைமில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் நடிகரா சார் அவர்? இல்லை ஆக்சுவலாக அதான் ஃபர்ஸ்ட் நடிகர் அவர் தான். ஃபர்ஸ்ட் நடிகர் விஜய் சார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. இல்லை பெஸ்ட் இம்ப்ரெஷன்னா கூட நான் வந்து பெஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன், எடுத்துக்கிட்டு தான் பெஸ்ட்டாக எடுத்துக்குவேன். ஆனால் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எக்ஸ்பிரஷன்லேயே சொல்லுது சார், எக்ஸ்பிரஷன்லேயே சொல்லுது. ஆக்சுவலி எனக்கு சொல்லி அனுப்பும்போதே சொன்னார், விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் எப்படி வந்து பொண்ணுங்களுக்கு சேஃப்டி முதல் வந்து விஜயகாந்தா இருந்தாரோ, ரெண்டாவது வந்து விஜய் சேதுபதி சார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீன் நடிக்க போகும்போது அவர்கிட்ட சொன்னதான். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு லேடிஸ் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுறது விஜயகாந்த் சார். அதுக்கு அடுத்தபடியாக அவர் இருப்பார், நீ போ பார்த்துக்க தைரியம். இதில் நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைங்க சார். மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு வெளியே நடிக்க போகும்போது ஒரு அப்பாவை நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நான் சொல்கிறேன், நிறையா தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, இல்லையே நான் சொல்ல. பட் ஒரு சில பேர் வந்து அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்மா பொண்ணுமா இதுக்குமா மீடியா ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அது இல்லவே இல்லையா சார்? பொண்ணு இல்லையே, எனக்கு பையன் தானே அது. பையன் தானே அது. அது மாதிரி தான் நானும் அவளுக்கு வெளியே விட்டது. நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு அனுப்புகிறேன், தைரியமாக அங்கே ஒன்றாலும் போ, எது இருந்தாலும் கால் பண்ணு, எங்கே இருந்தாலும் நான் உடனே வந்து நிற்கிறேன், வித்தின் ½ hour நான் வந்து நிற்பேன், தைரியமாக போ. அதனால தான் நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இது பொண்ணா வளரல, பையன் தான் அது. பையன் நிஜமாலே ஆக்சுவலி நான் மீடியாக்காக தான் இந்த மாதிரி பொண்ணு வரலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஃபுல்லாக பையன் கியர் பைக்ஸ் தான் ஓட்டிட்டு போவேன். கியர் பைக்ஸா யூஸ் பண்ணுறது? கியர் பைக்ஸ் ஆக்சுவலாக அவங்க கேட்டது வந்து R15, நான் வாங்கி கொடுத்தது பல்சர். அவங்க கேட்டது R15. உண்மையாதான். ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸ் எடுக்கும்போது ஓட்டி காமிச்சது R15 தான். ஓகே, கார் ஓட்டி காமிச்சது அவங்க தான். அதெல்லாம் வந்து அப்போதுலேருந்தே அவங்கள தைரியமாக எல்லாம் ஓட்டுங்கன்ட்டு. ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா? ஹை ஸ்பீடு. அந்த ஒரு பயம் இருக்குது இன்ன வரைக்கும். இதை வந்து விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார். அவருக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார் நான் தான் சொல்ல வந்தேன், நான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு. இது ஆக்சுவலாக தான் சார் உண்மை, நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க. அதான் சொன்னேன், ஏமா பார்க்கறதுக்கு நான் பறந்து போயிடுற மாதிரி இருக்குது, நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் பறந்துட போயிடுவா அப்படி. இல்லை ஆக்சுவலாக அது சொன்னார், அவரே சொன்னார். ஏன்னா இவங்க May 1 பர்த்டேக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் பார்க்க போயிருந்தப்போ அவர் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நான் சொல்ல வரணும்னு நினச்சி சார் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி இல்லை சார், அந்த பைக் ஓட்ட அந்த பைக் ஒரு சில நேரத்துலாம் பைக் கொடுக்க மாட்டேன், எடுத்தும்போது வந்து சண்டை போட்டுருவேன். இது அந்த அளவுக்கு ஒரு பைக் வெறியது. ஆக்சுவலாக வந்து பைக் ஓட்டிட்டு போனாக்கா நிறைய போலீஸ்கார மாட்டிக்கிட்டாங்க. சின்ன பொண்ணாக வெறியே வா அப்படின்னு, லைசன்ஸுக்கு தான் லைசன்ஸ், உனக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்களா இப்படியே கேட்பாங்க. ரொம்ப ரகடான போட்டு போலியே. படத்தில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. உண்மைதான் அது. அது ரொம்ப பயங்கரமான வாள். வீட்டில் ஒரு வேலை செய்யாது. அப்போ வாழும், அப்போ வாழு கன்ஃபார்ம். பயங்கர சண்டை வரும் அவங்க அக்காவுக்கும் அவளுக்கும். பயங்கரமாக சண்டை வரும், பயங்கர சண்டை போடும். நானே சண்டை போடுவேன். ஏமா ஒரு நீ வந்து என்னதான் ஒன்று வெளியே விட்டாலும், என்னதான் ஒன்று சுதந்திரமாக விட்டாலும், என்னதான் நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாலும், நீ வீட்டுக்கு ஒரு பொண்ணு, வீட்டு வேலை ஒன்று செய். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீ போகிற இடம் வந்து கல்யாணம் பண்ணி போய் தான் ஆகணும். அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பையன் இல்லை பொண்ணு, வீட்டில் பையன் கிடையாது, வீட்டில் பொண்ணு. வெளியில் போறியா தைரியமாக போ, என்ன நடந்தாலும் பார்த்து, எது இருந்தாலும் ஏற்றுக்கேள். உன் மேலே தப்பு இல்லைனா, நீ தவறு பண்ணால் தயவுசெய்து காலில் வந்து கூட மன்னிப்புகள், அதை பற்றி தப்பு கிடையாது. உன்னோட தவறு இல்லைனா யாராக இருந்தாலும் ஏற்றுக்க. நீ தவறு பண்ணிட்டேன்னா காலில் வந்துடும், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நம்ம சர்க்கிளில் பிகாஸ் இப்போ இருக்கிறதுல டெக்னாலஜி வளர்ந்து அது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு 1947 நடித்தோம், ஒரு குட்டி குட்டி அப்ளாஸ் வந்திருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. பட் இதில் இவ்வளோ பெரிய மூமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அப்ளாஸ் அப்படிங்கும்போது டெய்லி ஆஃபீஸ் போகிறப்பலாம் ஒரு மாதிரி அப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரிலீஸ் போகும்போது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் போகும்போது யாருக்கும் தெரியுதான்னு பார்த்தா யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஓகே. ஆக்சுவலி Thursday தானே ரிலீஸ், Friday தானே ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாரும் ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே மண்டே போகிறேன். சாட்டர்டே வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு எல்லாரும் பார்த்துருப்பாங்க மேக்ஸிமம். மண்டே போகிறேன். மண்டே போகும்போது எல்லாரும் வந்து ஓரமாக நின்று பேசுகிறாங்க, என்னை கை கட்டி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரியுது என்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு. ஆனால் யார்கிட்டயும் யாரும் எங்கள் நேரில் வந்து பேசல. அப்புறம் நான் வந்து வெளியில் போகும்போது திடீர்னு வரேன்னா, நீ மகாராஜா படத்தில் தானேம்மா நடிச்சிருக்க அப்படின்னு. ஆமாண்ணா, ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூட இருக்கிறவங்களா நீங்கள் யார் மேடம், செலிபிரிட்டி மேடம் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட ஜாலியாக பேசுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக எவ்வளோ பெரிய ஆனாலும் நீ என்ன அப்படின்ற மாதிரி தானே இருப்பாங்க. பட் மிச்சம் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம புள்ள ஒன்று பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்காங்க, ஓகே அது சொந்தக்காரங்க அதெல்லாம் விட்டுருக்காங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு 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 பாராட்டு அது மூலியமாக ஒன்று கிடைக்கும் இல்லையா? நம்ம புள்ள மூலயமா நமக்கு ஒரு பாராட்டு ஒன்று கிடைக்கும், எல்லாரும் சொல்கிறப்ப அது ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? யாரும் நேராக பாராட்டல, எல்லா மொத்த பேரும் இவங்களோட இன்டர்வியூ எடுத்து அந்த சீனை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க.
எல்லாருமே ரிப்ளை ஆமாண்டா. அதாவது ஒரு சில பேருக்கு என் பொண்ணு நடிச்சிட்டு உன் பொண்ணா நடிச்சிக்குது பாரு, இதை பாரு பேட்டி வந்துருக்கு அப்படின் போதெல்லாம் அது உள்ளே வந்து அது அளவிட முடியாத சந்தோஷம் அது. ஆனால் அதை வெளிக்காட்டு எக்ஸ்பிரஷன் வந்து அதுதான் சொல்றாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அடுத்தவங்க பாராட்டணும். இவங்களுடைய சீனை எடுத்து எடுத்து எல்லாரும் எனக்கு அனுப்பும்போது இன்னும் சந்தோஷமாக அது. திடீர்னு பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கி பார்த்துருப்பாங்க, 4 நாள் பொறுத்து பார்ப்பாங்க. நான் ஒரு 2-3 பேர் நேரடியாக ஃபோன் பண்ணி, எனக்கு பாண்டிச்சேரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், ஃபோன் பண்ணி தாஸ் செம்ம சூப்பர் தாஸ், பொண்ணு அருமையாக நடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு பாராட்டினார். பாண்டிச்சேரி அவர் டியரஸ்ட் ஃப்ரெண்டு அவர் நல்லா பாராட்டினார். இன்னும் 2-3 பேர் நேரில் பார்த்தாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பொண்ணு, ஆனால் செம்ம பெருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது உண்மையில. சரி, ரைட், ஓகே. ஆனால் இது போய் ஒன்று சந்தோஷமாக இருக்குது, நான் பாராட்டேன். நீங்கள் பார்க்கல ஆக்சுவலாக பேசுகிறப்ப நீங்கள் கீழே தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று பண்ணார். நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாப்புல, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். அது இல்லை ஜெனரலாக கேட்குறேன். இது வந்து படிப்புக்கும் அந்த அறிவுக்கும் அது சம்மந்தம் இல்லை, ஒரு 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 டிகிரி சர்டிஃபிகேட்டுக்காக தேவை. என்ன படிச்சிருக்கீங்க சார்? 10th அவ்வளோதான். ஆனால் அந்த கிளாரிட்டி எங்கே இருக்குது சார்? கொஞ்சம் 80s 10th ப்ராக்டிக்கல் 80s 10th அனுபவம் தான். வாழ்க்கையில் அனுபவம் தான். வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம், நல்லது கெட்டது எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ பண்ணிட்டோம். சகிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுது. வேற ஒன்றும் ரொம்ப பொறுமைசாலி சார் நீங்கள். பொறுமைசாலாம் கிடையாது, இல்லை பொறுமைசாலாம் கிடையாது. எதுக்கோ வரணுமோ அது எதுக்கு வரும் கண்டிப்பாக. அதுக்கோசரம் பொறுமைசாலாம் எதுக்கோ வரணுமோ அதுக்கு வரும், எதுக்கு பாராட்டணும் அதுக்கு பாராட்டணும். பாராட்டுறது பெரிய விதமாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்கேன், ரைட், ஓகே. ஆனால் சத்தியமாக நான் எப்பேற்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முருகதா சிவகார்த்தியும் நீ நடிச்சுக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். முருகதா சார் கூட என்ன வந்து பாராட்டினார். 1947 பாராட்டியிருக்காரு ப்ரொடியூசர். அதுல அவர் அதனால தான் அது டீட்டெயிலாக கேட்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதுலயும் பாராட்டியிருந்தாரு. அதுலயும் அப்பாட்ட பேசியிருந்தாரு, அப்பா கிட்ட எப்படி இருந்திருப்பா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுலயும் நான் அவ்வளோ பெரிய டைரக்டர் கிட்ட இருந்து பாராட்டு வாங்கினேன். அப்பயும் நான் வந்து சொன்னேன், அப்பயும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன் அது உனக்கு கிடைச்ச பாராட்டுங்க, அது எனக்கு கிடைக்கல, உன்னோட உழைப்பு கிடைச்சது. அது நீ உன்னுடைய பாராட்டு, நீ வந்து சந்தோஷம், ரைட், ஓகே. அப்பாவா நான் பாராட்டினா எனக்கு தகுந்த மாதிரி நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த பாராட்டு எனக்கு கொடுப்பேன். நான் நீ என்ன பண்ணுறியோ அது அந்த பாராட்டு உண்டு. அடித்தாலும் சரி, சின்ன வயசில் அடித்தாலும் சரி, அடித்த உடனே நேராக கூட்டும் ஐஸ்கிரீம் தான் முதல்ல. அதெல்லாம் வந்து சாதாரணமாக நடந்துடும். ஆனால் பெருசாக எனக்கு வந்து ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா உண்மையிலே எங்கள் அப்பா இறந்தது கூட நான் அழுவலை. உண்மை அதான், அழுவலை. எங்கள் அம்மா ஒரு பக்கம், எங்கள் பாட்டி ஒரு பக்கம், எல்லாம் சண்டை போகிறாங்க, அழுதுன்ட்டு. எனக்கு அந்த அழுது தோணவே இல்லை. ஆனால் எமோஷன்றது எங்கே வருதுன்னே தெரியாது. கடைசி நேரம் எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ரூபா வைக்கிறதுக்கு காயின் இல்லை, ஒரு ரூபா காயின் நெத்தில் வைக்கிறதுக்கு இல்லை. இப்போ வந்தது ஒரு ஆத்திரம், அழுதுட்டேன். அந்த இடம் தான் அழுதேன் ரொம்ப. அதுக்கப்புறம் நான் காரில் சில்லறைலாம் போட்டு வைப்பேன் எப்பவுமே, டோல்கேட். அதுலேருந்து காசு எடுத்துன்னு வர சொல்லி எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல வச்சு எடுத்துன்னு போகும்போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப எமோஷன் கதறி ஆகிடுச்சு. நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் தான் என்னோடய எமோஷன் வெளிப்படுமே தவிர அது அப்படியே வச்சுட்டே தான் இருப்பேன். எப்போ வெளிப்படுமோ தெரியாது, அதுவும் வந்துடும். அது வர வேண்டியது தான் வரும். அது எல்லா நேரத்தையும் காட்டவும் மாட்டேன். அதுக்கோசரம் அழுதுகிட்டே இருந்தாலும் இவன் எப்போ பார்த்தாலும் அழுதுங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே. கோவப்பட்டாலும் எந்த நேரமும் கோவப்படுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப காட்டிக்க தெரியாது. உன்னோட வேலையை நீ பார்த்துக்க, அவ்வளோதான். என்னோட வேலை நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும்போது ஒரு டேக்அவே இருக்கும். நான் ஏதோ ஒன்று பெருசாக உங்ககிட்ட ஒன்று எடுத்துக்கிட்டேன் சார், அது என்னன்னு தெரியல. பட் நான் அதை அப்புறம் யோசிச்சு நான் பார்க்குறேன். இன்னும் ஏதோ ஒன்று வந்துருச்சு உள்ள, அது என்னன்னு தெரியல. நான் அது அப்புறம் வேணா சொல்கிறேன், சாட்சியாட்டு சொல்கிறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Feltham Tamil Sangam presents Deepavali Kondatam 2024 on 27th October in London. Media partner Red Note.